ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா திருப்பரங்குன்றத்தில் தான் இருக்கேன். வாங்க இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதுவரை தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இந்த திருப்பரங்குன்றத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தா, முருகனோட முதல் கல்யாணம் நடந்த இடம் இங்கே தான். சூரனை முருகன் சமகாரம் பண்ணனால தேவர்களில் ஒரு தலைவனான இந்திர தேவர் அவரோட மகள் தெய்வானைய முருகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் நடந்த இடம் தான் இந்த திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் இந்த திருப்பரங்குன்றமும் ஒன்று. இது முதல் படை வீடும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பரங்குன்றம் ஆதியில் ஒரு முருகன் கோயிலே இல்லை, சிவன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்றம் மலையை ஒத்து பார்த்தோம்னா லிங்க வடிவத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே வானத்திலிருந்து பார்த்தா கூட இந்த மலை லிங்க வடிவமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சல மலை எப்படி ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்ற மலையும் லிங்க வடிவத்தில் இருக்குது. ஒரு நாள் பார்வதி தேவி மகிஷாசுரனை வதம் பண்ண உடனேயும் அவங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்காக சிவபெருமானை நினச்சி இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சு இந்த திருப்பரங்குன்ற மலையை கிருவலம் நம்ம பார்வதி தேவி வேண்டுறாங்க. வேணுன்னே அவங்களுக்கு பிடிச்ச பிரம்மகத்தி தோஷம், மகிஷாசுரனை கொன்னதுனால வந்த தோஷம் நீங்குது. இந்த மாதிரி ஆதி காலத்தில் திருப்பரங்குன்றத்தில் முத சிவன் கோயில் தான் இருந்திருக்கு. இப்படி தேவியால் உருவாக்கப்பட்ட அந்த லிங்கமானது ஆதி சொக்கநாதர் கோவில் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் பார்க்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதுக்கு எதிர்ப்புறத்தில் அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய கோயில் இன்னமும் அங்கே இருக்குது. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் திருப்பரங்குன்றத்தில் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் தான் முருகனுக்கு தெய்வானிக்கு திருமணம் நடந்துச்சு. அதனால் முருகன் திருப்பரங்குன்றத்தில் வந்தாருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முருகன் சிறு வயதில் இருக்கும்போதே முருகனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே திருப்பரங்குன்றத்துக்கு முருகன் வந்திருக்காரு. ஏன்னா ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு சிவபெருமான பிரணவ பொருளான பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன பையனாக இருக்க இந்த முருகனை அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனேயும் இந்த பிரணவ மந்திரத்தை எப்பயுமே முறைப்படி குருவை வச்சு தான் கற்றுக்கிறணும். ஆனால் முருகன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணும்போது கேட்டுக்கிட்டனால அப்போ இதனுடைய பாவம் முருகனுக்கு பிடிக்குது. குரு இல்லாமல் கற்றுக்கிட்ட இந்த பாவத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீ இந்த திருப்பரங்குன்றத்தில் போய் முருகனை தவம் இருக்க சொல்கிறதாகவும், அப்படி தவம் இருக்கும்போது ஒரு தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு தேவியும் சிவபெருமானும் காட்சி கொடுத்து அந்த சாபத்தை நீக்கிறாங்க. ஸோ அப்பயே முருகனுக்கு கோயில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஆதி காலத்தில் தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி தான் அருணகிரிநாதர் அவருடைய நூட்களில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ கோயில் மலையுடைய வடக்கு பக்கம் இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் இந்த மலையுடைய பின்பக்கம் தான் இருந்திருக்கு. அது சிதலம் அடைஞ்சதுனால இப்போ இங்கே இந்த பக்கம் மாற்றி கட்டியிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால தான் இந்த திருப்பரங்குன்றத்தை தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருப்பார். இந்த திருப்பரங்குன்றம் கோயில் உடைவரை கோயில், அதாவது மலையை குடைஞ்சு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் வெளியே இருந்து நம்ம பார்த்தோம்னா கோயில் என்னடா சின்னதாக இருக்குன்ற மாதிரி தோணும். ஆனால் உள்ளே போக போக பாருங்களேன், கோவிலோட உள்பிரகாரம் அந்த மலையை குடைஞ்சு எவ்வளோ அற்புதமாக ரொம்ப பெரிய கோயிலாகவே கட்டியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு மலையை குடைஞ்சு சிவபெருமானுக்கான ஒரு சிலை கோயில் கட்டியிருக்காங்க. பவள கனிவாய் பெருமாள்னு பெருமாளுக்கும் ஒரு சந்நிதி இருக்குது. அப்புறம் விநாயகர், துர்க்கை, அதுபோக மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் நம்ம முருகப்பெருமானுக்கும் தனி சந்நிதி இருக்குது. இந்த முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் ஒரு புறத்தில் தெய்வானையும் ஒரு புறத்தில் நாரதரும் காட்சி கொடுக்குறாங்க. இங்கே உள்ள திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் மற்ற படை முருகனை விட சிறப்பு. ஏன்னா இந்த முருகனுக்கு எந்த அபிஷேகமும் பண்ண மாட்டாங்க, வெறும் ஆராதனை மட்டும்தான், எந்த அபிஷேகமும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் நின்ற கோலத்தில் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் இந்த படை வீட்டில் மட்டும்தான் முருகன் இருப்பார். அதுவும் இந்த கோயிலோட சிறப்பு. அம்பாள் ஆவுடை நாயகி அப்படின்ற பேரில் தனிச்சந்நிதியில் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு முன்னால் 48 தூண்களுடைய ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இது திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஆனால் இந்த மண்டபத்தை காலங்காலமாக சுந்தரபாண்டிய மண்டபம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் இருக்குது. இங்கே உள்ள கொடிமரத்துக்கு பக்கத்தில் நந்தி, மூஷிகம், மயில் 3மே
அங்கே தெய்வத்தோட வாகனமாக இருக்கக்கூடியது அங்கே காட்சி கொடுக்குது. ஏன்னா இந்த கோயிலில் முருகனும் இருக்கார், பிள்ளையாரும் இருக்கார், சிவபெருமானும் இருக்கார், மூலவராக இருக்கிறனால இங்கே மயிலும் இருக்குது, மூஷிகமும் இருக்குது, நந்தியும் இருக்குது. இந்த கொடிமர மண்டபத்தை தாண்டி உள்ளே போகும்போது மகா மண்டபத்தில் முன்னாலேயே நந்தியும் அவரோட மனைவி காளகந்தியும் காட்சி கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி உள்ளே போகும்போது நடராஜரை சுற்றி நிறைய ரிஷிமார்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்குது. அதுபோக அன்னபூரணி தாய், சூரிய சந்திரன் சிற்பங்களும் இங்கே இருக்குது. இந்த குடைவரை கோயிலுக்கு வலதுபுறத்தில் 5 லிங்கங்கள் வந்து அம்பாலோட சேர்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பாங்க. இங்கே கருடாழ்வாரும் முருகப்பெருமானுக்கு பக்கத்துலேயே இருந்து நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய ஒன்றை பார்க்க முடியும். இந்த கோயில் வந்து மலையை குடைஞ்சு கட்டினதால இந்த கோயிலில் ராஜகோபுரம் மட்டும்தான் இருக்கும். கருவறைக்கு மேலே விமானம் இருக்காது. மலையை தான் இந்த கோயிலோட விமானமாக இருந்து காட்சி கொடுக்குது. அது மாதிரி இந்த கோயிலை சுற்றி வந்து கும்பிட முடியாது சாமியை. ஏன்னா மலையை குடைஞ்சி தானே கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம சுற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மலையவே சுற்றணும் கிரிவலமாக, அப்போ தான் கும்பிட முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. இங்கே முருகனுடைய வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்கிறாங்க. முருகனுக்கு வந்து புனுகு அப்படின்னு ஒன்று சாத்துறாங்க. இந்த வேலுக்குமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையப்போ தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா நாளும் பண்ணுறது கிடையாது. முருகப்பெருமானோட வேலை ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அபிஷேகம் முடித்து அங்கே இருக்கக்கூடிய சுனையில் வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க திரும்ப வேலை கீழே. இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் வந்து 1056 அடி உயரம் இருக்குது. இங்கே மச்ச முனீஸ்வரரோட ஒரு சிலையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனோம்னா நம்ம 650 படிகள் ஏறி தான் இந்த சுவாமியை தரிசிக்க முடியும். இப்படி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து எப்படி இந்த மலைக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பின்புறத்தில் சமணர்களுடைய குகை ஒன்று இருக்குது. இது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே இங்கே சமணர்களுக்கான குகை வந்திருக்கு. இது ஒரு 300 அடி உயரத்தில் இருக்குது. இது போக கோயிலில் கிழக்கு பக்கமாக 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் சரவண பொய்கை அப்படின்ற ஒரு தெப்பமும் இருக்குது. கோவில் மூலவருடைய பெயர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவரோட பேர் சண்முகன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்னு எல்லாரும் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. 276 தேவார வைப்பு தலத்தில் 193வது தலமாக இந்த தலம் இருக்குது. நக்கீரர் இந்த கோயிலை பற்றி திருமுருகாற்றுப்படையிலையும் அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள்லையும் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு. இந்த கோயிலோட முக்கியமான விசேஷம் தைப்பூசம் தான். தைப்பூசத்தப்போ இங்கே சிறப்பு பூஜையெல்லாம் நடக்குது. வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, கார்த்திகை அப்பையும் இங்கே கொண்டாடப்படுது விழா சிறப்பாக. ஆனாலும் தெய்வானையை திருமணம் பண்ண பங்குனி உத்திரம் இங்கே மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுது. 15 நாள் இந்த திருவிழா நடக்கும். மொதல் நாள் கொடியேற்றி கோயிலில் திருவிழாவை தொடக்குவாங்க. இந்த பங்குனி உத்திரம் நடக்கிற 15 நாள்லையும் ஒரு நாளில் தினமும் முருகனும் தெய்வானையும் வீதி உலா வருவாங்க தங்கச்சப்பரையில் ஏறி. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி நேரத்தில் பூத வாகனம், அன்ன வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம் அப்படின்னு ஒரு வாகனத்தில் வந்து நமக்கு காட்சி தருவாங்க. திருவிழாவில் கொடியேற்றினதுக்கப்புறம் 6வது நாளில் நடக்கிற கைப்பற நிகழ்ச்சி இங்கே ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் இங்கே சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். அப்புறம் சாமிக்கு முருகனுக்கு பட்டாபிஷேகம் செய்வாங்க. பட்டாபிஷேகம் செஞ்சு மறுநாள் காலையில் தெய்வானையோட முருகனுக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனும் சொக்கரும் இங்கே வந்து சேருவாங்க முருகனுடைய திருமணத்தை பார்க்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய பவளக்கனிவாய் பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா பெருமாள் அழகர் வந்து நம்ம மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க வரும்போது பார்க்குறதுக்குள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அப்போ மீனாட்சியோட கல்யாணத்தை அன்னஸ்தானத்திலிருந்து நடத்தி கொடுக்கறது இந்த பவளக்கனிவாய் பெருமாள் தான். அதனால தான் இந்த பவளக்கனிவாய் பெருமாள் வந்து நடத்தி கொடுத்ததுனால இப்போ இந்த மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் முருகனுடைய திருமணத்தை இங்கே வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த திருவிழாவில் வந்து தேரோட்டம் நடக்கும். அப்புறம் வந்து தீர்த்த நிகழ்வு ஒன்று நடக்கும். அப்புறம் அந்த தீர்த்த நிகழ்வோடு இந்த திருவிழா வந்து முடிஞ்சிடும். கோவிலில் உள்ள லக்ஷ்மி தீர்த்தத்தில் உப்பு மிளகு வாங்கி போட்டோம்னா தோல் வியாதியெல்லாம் குணமாகும் அப்படின்னு மக்களோட நம்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த திருப்பரங்குன்றம் முருகனை வந்து தரிசித்து வேண்டிட்டு போனால் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.